அம்மா அம்மா இருக்கீங்களா? என்னம்மா என்ன அடையாளம் தெரியலையா உங்களுக்கு? நீங்க தானே போன் பண்ணீங்க ஜோசியர்மா. நானு உங்க பொண்ணுக்கு நல்ல வரனா பார்க்க சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமாம்மா, நல்ல வரனா வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? கல்யாணம் முடிச்சுக்கலாமா உங்க பொண்ணுக்கு? தோ வராதியோ. காபி என்ன பூஸ்டே போட்டு கொண்டு வர இருங்க. இன்னைக்கு தான் நீங்க உருப்படியான காரியம் பண்ணிக்கிறீங்க உங்க மவளுக்கு. சீக்கிரம் அவளை விட்டு தொடச்சு விடணும். என்னக்கா பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா, என்னப்போ இந்த காலத்து பாட்டெல்லாம் வரதெல்லாம் ஒரு பாட்டா கருமம். நம்ம காலத்து பாட்டு தான் நல்லா இருக்குதுன்ட்டு இங்க ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். என் மருமக வேற காப்பி போடுறா காலையில எந்திரிச்சுல இருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறான். சரி, அது கிடக்கட்டும் கலதுனால. நீ சொல்லுப்பா, என்ன வரன் வந்திருக்கு? எப்படி மாப்பிள்ள? என்ன படிச்சிருக்காப்ல? எந்த ஊரு? சொந்த ஊரா இல்ல வெளியூரா? என் பிள்ளைக்கு செட் ஆகுமா? எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையா? அக்கா கொஞ்சம் பொறுமை. எதுக்கு இப்படி மூச்சு விடாம பேசுறீங்க? முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் உங்க கருத்தெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே, சொல்லு. அருமையான ஜாதகம் வந்திருக்குக்கா. உங்க மகளுக்கு ஏத்த ஜாதகம். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க மகளை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. அப்படியா? என்ன சொல்ற? ஆமாங்கக்கா, நல்ல வசதி. உங்க பொண்ணு நல்லா கண் கலங்காம பாத்துக்குவாங்க. நாத்தனார் குடும்பம் எதுவும் கிடையாது. அந்த பொண்ணு வெளியூர்ல இருக்கு. வந்தாக்கா அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அப்படியா? அடுத்து மேல சொல்லுங்கண்ணே. ஆமாக்கா, மாப்பிள்ளை பேர் வந்து தினேஷ். நல்ல வேலையில இருக்காப்ல. அப்படியா? மாப்பிளைக்கு என்ன வேலை? என்ன சம்பளம் வருது மாசம்? சொந்த வீடு இருக்குதா? தோட்டத்தரவு எத்தனை ஏக்கரா இருக்குது? அம்மா, நல்ல குடும்பம் சரிங்களா. தோட்டந்தரவு வந்து ஒரு 2 ஏக்கரா பக்கமா இருக்குது. சொந்த வீடும் இருக்குது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் உங்களுக்கு மெயினே, கேளுங்க. என்ன ஜோசியரே, சொல்லுங்க. மாப்பிளைக்கு கவர்மெண்ட் வேலைமா. அது சும்மா இல்லம்மா, டீச்சரா இருக்காப்ல. கவர்மெண்ட் உத்தியோகம் தெரியுமா. மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம். அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு ஏத்த சம்பந்தம் தான். ஏத்த குடும்பத்தை கொண்டாந்துருக்கீங்க. பேரே பாருங்கனே, எவ்வளவு பொருத்தம். தினேஷ் தீபா 10 பொருத்தம் பக்கவா இருக்குப்பா. ஒரே சந்தோஷம். சரி, இந்த வரணும் பேசி முடிச்சிருவோம். அப்பாடா மாமிய கழுவி இத்தனை நாள் பண்ண வேலையில இதுதான் உருப்படியான வேலை. என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? வந்து ஜோசியருக்கு மட மடன்னு காப்பியை குடிச்சிட்டு போனே. அதோ வந்துட்டேன் தியோ. ஐயா இந்தாங்க. குடுமா அதியோ, நீங்களும் வாங்கிக்கோங்க. குருடி. அப்புறம் ஜோசியரே இங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. அப்பாடா, தாய் கல்வி பண்ணத்துல இது ஒண்ணுதான் உருப்படியான விஷயத்த பண்ணியிருக்கு. எங்களுக்கு இந்த வாரம் பிடிச்சிருக்கு. என் மகனும் வந்துட்டோம். அவங்ககிட்ட கலந்து பேசி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சட்டப்பட்டுன்னு ஒரு முடிவை எடுத்துடுறோம். சரியா? ஒண்ணுதான், என் மவளை கட்டி கொடுத்த பிறகு அவ பிரச்சனை இருந்தாலும் சரி, மாமியார் எல்லாரும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஏன்னா ஒத்த மவ நான் பெத்து ஆசாசியா வளர்த்தேன் அவளை. அதனால அவளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லிடுறீங்க மாப்பிள்ளை வீட்டுல. சரிம்மா, உங்க மகன் எப்ப வருவாரு? எப்போ கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றீங்கம்மா? போன் பண்றீங்களா? இல்ல ஒரு 1/4 மணி நேரம் பொறுங்க, அவன் வந்துருவான். சட்டப்பட்டுன்னு கையோட பேசிடுவோம். வந்த வரனை தள்ளி போடக்கூடாதுங்கய்யா. ஏன்னா நாள் தள்ளி போயிடுச்சுன்னு வைங்க, கரெக்டா அமையாது. எல்லாம் சூட்டோட சூடா பண்ணிக்கணும். சரிம்மா, அதான் பெரிய மனுஷி வீட்டுல இருக்கணுங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். ஆமா, பெரிய மனுஷன் என் தாய் கல்வி. என்னையும் மாவனையும் சேர விடுறதே கிடையாது. அவன் மாவன் மட்டும் புருஷனோட சந்தோஷமா இருக்கணுமா. என்னடி முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லாத்தையோ. சரி, கல்யாணம் நடந்த சந்தோஷம் பேசிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள. அம்மா, சின்ன பொண்ணு வந்துட்டீங்களா? வாங்க உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். சூப்பரான நியூஸ் கிடைச்சிருக்கு, வாங்க சீக்கிரம். அப்படியா? என்ன விஷயம் சின்ன பொண்ணு? வாடா உள்ளார. அங்க இருந்து எல்லாத்தையும் கேப்பியா? இதோ வரமா. என்னம்மா சொல்லு. யோசிரே, இவன் தான் என்னோட பெரிய மவன். இவனோட தங்கச்சி தான் நீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்க. அப்படியா? சரிம்மா. தம்பி என்ன பண்றாப்ல? என் மவன் ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளங்க. அப்படியா? சந்தோஷம்மா. அம்மா, யாருமா அவரு? என்ன பேசிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியல மாதிரி சொல்லு. ஒண்ணு இல்ல சிந்தாசே, உன் தங்கச்சி அதான் தீபாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கிறாரா, நல்ல வேலையா. எல்லாத்தையுமே நான் விசாரிச்சுட்டேன். நல்ல குடும்பமா இருக்கு. சட்டு புட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாமா? இருமா, அவசரப்படாதம்மா. என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிக்க வேண்டாமா? எல்லாமே நான் விசாரிச்சுட்டேன்டா சிந்தாசே. சரி, உன் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? டேய், அவன் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? யாரையும் இழுத்துட்டுலாம் வரமாட்டா. நான் யாரை சொல்றேனோ அவனை கல்யாணம் பண்ணிக்குவா. அதான் என் மவ. தேவையில்லாத நான் இதெல்லாம் பேசிட்டு விட்டுரு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை தம்பி. மாப்பிள்ளை பேர் வந்து தினேஷ். கவர்மெண்ட் வேலை, டீச்சர் உத்தியோகம். அதான் உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலதான் சீக்கிரம் இந்த வரனை பேசி முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க என்கிட்ட. அப்படியா? சரிங்கய்யா. ஏங்க, அதான் உங்க அம்மா சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னங்க? பேசி முடிச்சிருங்க, நல்ல வரனா தானே இருக்கு. சரிம்மா, தீபா கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேளுமா எதுக்கும். அதுவும் நல்லதுதான் தம்பி, நீங்க சொல்றதும். கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. தீபா இங்க வாமக்கா. என் மவளே, ஆசை மவளே, இங்க வாடி. என்னம்மா, என்ன கூப்பிட்டியா? தீபா, அம்மா சொல்றதெல்லாம் இவ்வளவு நேரம் ரூம்ல இருந்து கேட்டுட்டு தானே இருந்தேன். நீ என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமா? நீ என்னமா சொல்ற? நீ கேட்டுட்டு தானே இருந்த. அம்மா, நீ என்னமா சொல்ற? உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணா, உனக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கானே. எங்களுக்கு பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும் தீபா. நீ என்ன சொல்ற? உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா வாழ போறது நீ தான். கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் கூட இருந்து வாழ போறது புகுந்த வீட்டுல நீ தான் கண்ணே. அதனால நீ தெளிவா யோசிச்சு பதில சொல்லு. அண்ணா, அம்மா வந்து எனக்கு கெட்டது செய்யாது. பெத்தவ யாராவது அப்படி செய்வாளா? அதனால அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதாண்ணா. உனக்கு பிடிச்சிருக்கா தீபா? அதானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க யாரு வேணா என் விஷயத்துல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க? உங்க விஷயத்துல நான் தலையிடுறேன். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இருங்க, சரியா? தீபா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. டேய், அவ என்னடா தப்பா பேசிட்டா? அவ விஷயத்துல எதுக்குடா அவ தலையிடுறா? பொண்டாட்டி வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்க சொல்லு. தீபா, நீ சொல்லுடி. பேசி முடிச்சிடலாமா? உனக்கு சம்மதம் தானே? சரிம்மா, நீ சொன்னா சரிம்மா. போமா, நான் உள்ள போறேன். சித்தாசே, உன் தங்கச்சி சம்மதம் சொல்லிட்டாரா? சரிவா, வந்து உட்காரு. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஜோசியர் கிட்ட தெளிவா பேசிடுவோம். அடே எங்கப்பா, கிழவிக்கு என்ன ஒரு ஆனந்தம். இவ மாவ மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா, நாங்கெல்லாம் பைத்தியம் முடிச்சுக்கிட்டு ஆடணுமா? என்ன இந்த வாங்குறாளே கிழவி, அந்த வேலை அத்தனை வேலை செய்ய சொல்லுது. அவன் மாவு மட்டும் போய் சொகுசா இருக்கணுமாமா. மருமவளையும் மவளையும் ஒன்னா பார்க்கணும். ஆய் கிழவி. சரி, என்னம்மா பேசணும் சொல்லு. ஒன்னும் இல்லடா சிந்தாசே, அடுத்து எப்போ முகூர்த்த நாள் வருதோ பொண்ணு பக்கம் வர சொல்லிடலாம், சரியா? சரிம்மா, நீ சொன்னா சரிதான். ஐயா ஜோசியரே, சொல்லுங்கம்மா. அடுத்து வர நல்ல நாள்ல மாப்பிள்ளை வீட்டார் எல்லாத்தையும் வர சொல்லிருங்க, பொண்ணு பக்கம் வர சொல்லிருங்க, பேசி முடிச்சிருவோம், சரிங்களா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. நான் இப்போ ஏற்பாடு பண்ணிடுறேன் எல்லாத்தையும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் எல்லாருமே கொடுப்பாங்க. நீங்க என்ன தரீங்கன்னு சொல்லிருங்கம்மா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா? நான் நல்ல வரணும் உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேம்மா. உங்களுக்கே பிடிச்சிருக்கு, கேட்டதும் சரின்னு சொல்லிட்டீங்க. அதனால ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா ஒரு சிலர் 1 பவுன் எடுத்து கொடுப்பாங்க, ஒரு சிலர் 1 லட்ச ரூபாய் வைப்பாங்கம்மா. நீங்க எவ்வளவு தரீங்கன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. என்னது 1 லட்சமா ஒரு கல்யாணம் பண்றதுக்கா? என்னன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, இப்பெல்லாம் அப்படிதான் காலம் போயிட்டு இருக்குது. 1 லட்ச ரூபாய் ரொம்ப அதிகம் ஜோசியரண்ணா. உங்களுக்கே 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டா என்ன பொண்ணுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? உங்களுக்கே தெரியுமில்ல. என்ன தெரியும் தம்பி, நல்ல வரனா உங்களுக்கு பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கேன்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிந்தாசே, சரி, நீ எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? ஜோசியரே ஐயா, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு 50,000 வாங்கிக்கோங்க. 80,000மா? தம்பி, 50,000க்குலாம் நான் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? இப்போல்லாம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்க விலைவாசி எல்லாம். அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கும். சரி ஐயா ஜோசியரே, சிந்தாசு வந்து 50,000 சொன்னான். போனது போகட்டும், ரவுண்டா 70,000 வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. மா, என்ன பேசிட்டு இருக்க? 70,000 கல்யாணம் பண்றதுக்கே என்ன மற்ற செலவுலாம் என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நகை எடுக்கணும், புடவை எடுக்கணும், பட்டு வேஷ்டி சட்டை எடுக்கணும், கல்யாண செலவு இருக்கு, சமையல் செலவு இருக்கு. எல்லாம் இருக்குடா, தெரியுது இல்லங்களே. அதுக்காக இவர் சொன்ன மாதிரி நல்ல வரணும் அமைஞ்சிருக்கு, அதுக்கோசரம் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். தாய் கிழவி, மாவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கருக்கே 1 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறா. நான் இங்க பக்கத்துல இருக்க கடைக்கு போறதுக்கு ஒரு 2,000 3,000 கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா தாய் கிழவி. அந்த பேச்சு பேசும் தாய் கிழவி. வீட்டுக்காரனே கொடுக்குறவனே கொடுக்காம பண்ணிவிடுவா தாய் கிழவி. இருக்கட்டும் இருக்கட்டும், ஏன்னா நேரங்காலம் மாறும், அப்ப வச்சுக்கிறேன் கிழவி உன்னை. என்னடி சத்தம் முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லாத்தையோ. சரிங்கம்மா, 70,000 இருக்கட்டும். சரிங்க ஐயா, அடுத்து வர முகூர்த்த நாளில் பொண்ணு பார்க்க வர சொல்லிருங்க, நாங்களும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ நீங்க கிளம்புங்க, போய் ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா, நானும் கிளம்புறேன். அப்படியே தம்பி வரட்டுங்களா? சரிங்க ஐயா, வரேம்மா, போயிட்டு வரேன். சரிங்க ஐயா. ஏய், எங்க உங்க அம்மா? கண்ணதாச காரக்கூடி பேர சொல்லி ஊத்தே கூடி. உமாரி, எங்க போயிட்டா உன் ஆத்தாக்காரி? அப்பா, அம்மா வேலைக்கு போயிருக்குப்பா. எதுக்குப்பா அப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து ராவடி பண்ற? நான் குடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது பூமாரி. அப்ப நீ குடிச்சிட்டே இருக்க வேண்டியது தானே? எதுக்கு என்னையும் அண்ணனையும் பெத்த நீ எங்களை எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ற? என்ன வாய் ஓவரா போகுது? ஏய், இந்த மனசு வந்து பிள்ளைகிட்ட என்ன ராவடி பண்றான்னு தெரியலையே. இதே ரோதனையா போச்சு, தினமும் குடிச்சிட்டு வந்து ராவடி பண்றான். யோ, நீ என் பிள்ளைகிட்ட கத்திட்டு கிடக்குற? வாடி வா. எங்கடி போன? நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியாதா? வேலைக்கு போறேன்னு உனக்கு தெரியாதோ? அதானே, போதையில இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? இப்படி குடிச்சிட்டு வந்து தினமும் எங்களை இப்படி சித்திரவதை பண்ற நீ. அம்மா, யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கை வாங்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னடி மிரட்டுறியா? இப்படிதான் அடிப்பேன். மேல கைய வச்சு கைய ரெண்டையும் மண்ணிக்கட்டோட வெட்டி போடுவேன். பா, அம்மா வடிக்காதப்பா, விடுப்பா, அம்மா வடிக்காதப்பா. பூமாரி, நீ போ, இந்தால உன்னை அடிச்சு விடுவான், நானே உன்னை பாத்துக்கிறேன், நீ போ. இப்படிமா விட்டுட்டு போக முடியும்? பூமாரி, போ மக்கா, நான் பாத்துக்கிறேன்.